நான் டாக்டர்கிட்டேருந்து கேட்டது, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த பையனோட ஃபேமிலி மொத்தமும் இறந்துட்டாங்கன்னு சொன்னார். ஸோ எனக்கு அதை கேட்கும்போதே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பட் நல்ல விஷயம் என்னென்னா வந்து நான் இப்போ எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஹீரோ. ஸோ அவனுக்கு எதிர்க்க வந்து ஒரு டஞ்சனுக்கு தான் வந்து ரிப்போர்ட் வருது. ஸோ நான் வந்து டெவலப் ஆகிறதுக்கும் ஸ்ட்ராங்காக வந்து க்ரோ ஆகிறதுக்கும் வந்து நான் இதுக்குள்ளே கண்டிப்பாக சென்ட்ரி ஆகணும்னு சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டுக்கிட்ட வந்து இவனோட ஐடென்டி கார்டு ஷோ பண்ணுறான். அவர் வந்து அவனை நிறுத்துறாரு. என்னன்னு கேட்கும்போது, நீ வந்து ஜஸ்ட் 27 லெவலில் தான் இருக்க. ஸோ இந்த டஞ்சனுக்குள்ளே போகணுன்னா ஜஸ்ட் லெவல் 30ஆவது இருக்கணும். அவங்க வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி தான் உள்ளே போகணும்னு சொல்கிறாரு. இதில் வந்து ஹீரோ வந்து தனியாக தான் உள்ளே போகிறான். இதில் வந்து அவர் சொல்கிறாரு, இது வந்து ஒரு சூசைடுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் வந்து டோக்கிகோ அட்வென்ச்சர் ட்ரைனிங் அகாடமியோட ஒரு ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொன்னோடனே, ஸோ அவரால் எதுவும் பேச முடியல. ஏன்னா வந்து அந்த ஸ்கூல் சேர்ந்தவங்கன்னா வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? ஸோ அப்போ அவரால் நிறுத்த முடியல. அப்போ அங்கே சைடில் ஒரு 3 பேர் நின்றுன்னு இருக்காங்க. ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து, பரவாயில்ல உன்னோட நேம் நீ எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு ஹீரோகிட்ட சொல்கிறாரு. ஹீரோ வந்து அசாய் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு ஸோ வந்து உள்ளே போகிறான். பட் அவர் சொல்கிறாரு வந்து, பார்த்து உன் உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டன்ஷன் போட்டதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறான். பட் இவர் அந்த 3 பேரை பார்த்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்கள வந்து கூப்பிட்றாரு, சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, நீங்கள் வந்து அவனை போய் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க 2 பேரும் வந்து நான் கேம் போனவன் கேட்குறாங்க. பட் இன்னொருத்தன் வந்து பொறுமையாக சொல்கிறான், டேய் அது வந்து ஒரு டஞ்சன், அதுக்குள்ளே வந்து நம்ம அவனை சாவடித்தாலும் வந்து எந்த விதமான க்ரைமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சான்ஸ்னால் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸரும் வந்து ரொம்ப நன்றி தம்பிங்களா அப்படின்னு சொல்கிறாரு. தென் வந்து அவங்களும் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, பரவாயில்ல நம்ம வந்து அந்த பையனை சாவடிச்சிட்டா மான்ஸ்டர் தான் சாவடிச்சிச்சு அப்படின்னு கூட நம்மளால சொல்ல வாய்ப்பு இருக்குது. தென் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஜெம்ஸ் ரேர் ஐட்டம்லாம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம நல்லா காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து ஒரு 10 நிமிஷம் போகுது. இவங்க வந்து நேராக நடந்து போய்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பையனை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே சொல்கிறாங்க, பாரு கடைசியில் நம்ம அவனை பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஹீரோக்கு எதிர்க்க வந்து பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ்னால் அப்பியர் ஆகுது. ஹீரோ வந்து ஜஸ்ட் அவனோட இமேஜினேஷன் தானே பவர். ஜஸ்ட்டு ஃபயர் யூஸ் பண்ணுறான், விண்ட் யூஸ் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி அந்த பெரிய பெரிய மான்ஸ்டரை வந்து அசால்ட்டாக வந்து பொசுக்கிடுறான். இதை பார்த்து அவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல. இதுக்குன்னா வாய்ப்பே இல்லையே, எப்படி ஒரு டி ரேங்க் மான்ஸ்டரை வந்து இவன் அசால்ட்டாக பொசுக்கிட்டான். ஸோ அப்படின்னா சொல்கிறாங்க. அப்போ இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, பார்த்தியா ரேரான ஜேம்ஸ்னு அங்கே இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணுறான். இவங்க சொல்கிறாங்க, கண்டிப்பாக அதை நம்ம வந்து சேல் பண்ணால் 6 மாதத்துக்கு வந்து உட்காந்து சொகுசாகவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோ வந்து அதை கலெக்ட் பண்ணுறான். ஸோ அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஸோ வந்து நல்ல வாய்ப்பு, நம்ம வந்து அவனை கொன்னுட்டா அந்த ரேர் ஸ்டோன்ஸ் எல்லாம் நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு டேரக்ஷன் தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஒருத்தன் ஃபயர், இன்னொருத்தன் விண்டு, இன்னொருத்தன் வாட்டர்னு யூஸ் பண்ணுறாங்க. பட் ஹீரோ வந்து அவங்கள பார்த்துட்டு பேட் வேர்டாக பேசிவிட்டு, ஸோ இதுக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்ட்டு கேட்குறான். இதில் வந்து ஹீரோ வந்து ஈஸியாக அவங்களோட அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணுறான். ஸோ டாஜ் பண்ணிவிட்டு வந்து, ஸோ இந்த மாதிரி குப்பைங்கள்லாம் இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு வந்து அவன் பார்க்குறான், எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லையே, நம்ம அட்டாக்லேருந்து எப்படி அவன் டாச் பண்ணான் அப்படின்ட்டு இவங்களும் வந்து கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. ஸோ இன்னொரு சொல்கிறான், கண்டிப்பாக வந்து லக்கில் தான் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அவனோட ஃபயரை வந்து எடுத்துகிட்டு வரான் சாவுன்னு சொல்லிக்கிட்டு. பட் ஹீரோ வந்து ஜஸ்ட் அவன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சை தான் லான்ச் பண்ணுறான். ஒருத்தன் வந்து காலியாகிடுறான். இதை பார்த்து இந்த 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. என்னது அவனையும் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இவனை சும்மா விடக்கூடாது, இவனை கருணையை காட்டாமல் நம்ம வந்து சாகடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து ஹீரோ வந்து தைரியமாக வந்து முன்னாடி நடந்து வந்துட்டு, ஸோ என்னோடய ரிவெஞ்ச் எடுக்கிற பயணம் இப்போலேருந்து ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.